ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி மத்தியானம் லஞ்சுக்கு வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் பால் சாதம் செய்யலாமா? இப்போ வந்து குக்கரில் வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்குங்க. பட்டை, லவங்கம், ஏலக்காய் போட்டுக்கோங்க. பிரிஞ்சி இலை போட்டுக்கோங்க. வெங்காயம் வந்து ஒரு 3 வெங்காயம் நான் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை போட்டு நல்லா பொன்னிறமாக நீங்கள் வந்து வதக்கிங்க. பச்சை மிளகா வந்து ஒரு 5 பச்சை மிளகா போட்டிருக்கேன். ஏன்னா காரத்துக்கு வந்து பச்சை மிளகா தான். இப்போ முந்திரி வந்து போட்டுக்கோங்க, தேவையான அளவுக்கு போட்டுக்கோங்க. போட்டு நல்லா வதக்கிக்கிறோம். இப்போ கேரட் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து சின்ன சின்ன நீட்டாக பீஸாக கட் பண்ணி போட்டிருக்கேன், கலர்ஃபுல்லாக இருக்கிறதுக்காக. ஜீரகம் போட்டுக்கோங்க, நல்லா நம்ம வதக்கிக்கிங்க. இஞ்சி பூண்டு இருக்கு இல்லையா, சோம்பு, அது வந்து நான் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கேன். அது வந்து நான் ஒரு டேபிள் ஸ்பூனை போட்டு நல்லா பச்சை வாசனை போட வரைக்கும் நல்லா வதக்கிக்கிங்க. இப்போ தேங்காய் நம்ம பால் எடுத்துடலாமா? அப்போ தேங்காய் வந்து பார்த்திங்கன்னா நான் 1/2 மூடி எடுத்திருக்கேன். அது மிக்சியில் போட்டு தண்ணி ஊற்றி நம்ம தேங்காய் பாலை வந்து நம்ம எடுக்க போகிறோம். நல்லா திக்கான தேங்காய் பாலாக நம்ம எடுத்துக்கிட்டு அதை நம்ம வந்து வடிகட்டிட்டு என்ன பண்ண போகிறோம், நம்ம அதில் ஊற்ற போகிறோம். இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றுக்கு வந்து நான் வந்து 2 டம்ளர் தண்ணி ஊற்ற போகிறேன். இப்போ 2 டம்ளர் அரிசிக்கு 4 டம்ளர் தண்ணி. தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. புதினா போட்டுக்கோங்க. புதினா தான் இதுக்கு வந்து ரொம்பவே ஃப்ளேவர் வந்து நல்லாயிருக்கும். தண்ணி கொதிச்சோடனே அந்த அரிசி நீங்கள் போட்டுக்கோங்க. அவ்வளோதான், 2 விசில் விடுங்க. சூப்பராக தேங்காய் பால் சாதம் நல்லாயிருக்கும். இதுக்கு சைட் டிஷ் வந்து பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு வறுவல் பண்ணியிருக்கேன். வீடியோ பிடிச்சதுன்னா சப்ஸ்கிரைப்